dropshipping. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல். நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு ட்ராப்ஷிப்பிங் பண்ண போகிறீங்கன்னா சாரி, நீங்கள் அந்த ஃபீல்டில் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. பேசிக்காக ட்ராப்ஷிப்பிங்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி விற்கிற அளவு உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற அல்லது சப்ளையரை வந்து கண்டுபிடிப்பீங்க, அவர்கிட்ட ஒரு டீல் வச்சுப்பீங்க. நான் ஒரு வெப்சைட்டை ரீட் பண்ணி அந்த வெப்சைட்டில் உங்களோட பொருளை என்னோட ப்ராஃபிட்டோட சேர்த்து லிஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு ஒரு ஆர்டர் வந்ததுன்னா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் டேரெக்டாக அந்த ஆர்டர் போட்ட கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிடுங்க, அதாவது ஷிப் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து டீல் பேசியிருப்போம். ஸோ இதுதான் பேசிக்காக அந்த பிஸ்னஸ் மாடல். இந்த ஒரு இமேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். பேசிக்காக இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில நாலேஜாக ரொம்ப கண்டிப்பாக தேவை. அதில் முதல் விஷயம், ஒரு வெப்சைட் ரெடி பண்ண தெரியணும். அதுக்கு நீங்கள் ஷாப்பிஃபை ஆர் ecommerce வச்சு பண்ணலாம். இதை லேர்ன் பண்ணுறதுக்கு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே லேர்ன் பண்ணிக்கலாம். இரண்டாவது தெரிய வேண்டிய விஷயம் சேல்ஸ். நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட விற்க போகிறீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் பற்றின கொஞ்சம் நாலேஜாச்சும் இருக்கணும். ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கும். மூணாவது நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க்கெட்டிங். அதுலேயும் ஸ்பெசிஃபைடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை அது தேவைப்படுற கஸ்டமருக்கு கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் அந்த பொருளை வந்து வாங்குவாங்க. அதனால் உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் இது மாதிரியான டூல்ஸை எஃபெக்டிவாக எப்படி காஸ்ட் கட்டிங்கோட ரன் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து ஒரு 1 மந்த் கிட்ட லேர்ன் பண்ணி ஒரு 1 வீக் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு வந்து 2000 ரூபாய் கிட்ட சேல்ஸ் நடந்தது. இந்த வீடியோ டியூரேஷன் காரணமாக அடுத்த வீடியோவில் அது எப்படின்னு சொல்கிறேன். ட்ராப்ஷிப்பிங் பண்ணுறது ஈஸி, பட் ட்ராப்ஷிப்பிங்லேருந்து மணி earn பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.